இன்றைக்கு நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால் பின்னங்கள் ஃப்ராக்ஷன்ஸ். பின்னங்கள் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு 5 விஷயம் தேவைப்படும். ஒன்று அதோட வகைகள்னா அதில் வந்து முறைமை பின்னல், ரெண்டாவது முறைமை இல்லா பின்னல், மூணாவது கலப்பு பின்னல், அடுத்தது நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கூட்டல், கழித்தல், அடுத்தது பெருக்கல், பிரித்தல். இந்த 5 விஷயம் தான் பின்னங்கள்ல பார்ப்போம். இப்போ நான் பார்ப்போம் இந்த முறைமை பின்னம்னா என்ன. முறைமை பின்னம் என்ன? ஒரு பின்னம் என்றால் என்னன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் என்னன்னா ஒரு தொகுதி ஒரு பகுதி இப்படி 2 எண்களை கொண்ட ஒரு நம்பர் தான் பின்னம். ஓகே, 2 எண்களை கொண்ட ஒரு நம்பர் தான் பின்னம். முறைமை பின்னம் என்னென்றால் இந்த தொகுதி எண் வந்து பகுதி எண்ணை விட சின்னதாக இருக்கும். தொகுதி எண் பகுதி எண்ணை விட சின்னதாக இருந்தால் அது முறைமை பின்னம். அப்போ தொகுதி எண் பெருசாக இருந்தால் உதாரணத்துக்கு 3/2 என்ன, இதுதான் முறைமை இல்லா பின்னம். இந்த முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றலாம். அதை பற்றி பார்ப்போம். சரியா? இந்த 3 வந்து 3க்குள்ள 2 தானே, 2 பிரிக்கிறது தானே. 3 2ஆல் பிரித்தா ஒரு முறை அதுக்கு பேலன்ஸ் 1 பேலன்ஸ். இப்போ கலப்பு பின்னத்தை முறைமை இல்லா பின்னமாக இப்படி மாற்றணும்னு பார்ப்போம். நான் முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும் தானே, கலப்பு பின்னத்தை முறைமை இல்லா பின்னமாக இப்படி மாற்றணும்னு பார்ப்போம். இதோட பெருக்கி இதை கூட்டும் அப்படின்னா 2 2 2 3 3 3 ரைட். இதுதான் பின்னங்களின் வகைகள். இது 3 தான் முக்கியமாக தேவைப்படுது. அடுத்த ஒரு பின்னத்தில் கூட்டல் எப்படி வருது பார்ப்போம். 2 பின்னம் வருது ஒரே மாதிரி பின்னமா அதை இப்போ இந்த 2 பின்னத்திலையும் பகுதி எண் சமன். பகுதி எண் சமனாக இருந்தால் பகுதி எண்ணை அப்படியே போடு, அப்படியே போட்டுட்டு மேல் இருக்கிற தொகுதி எண்ணை கூட்டி போட்டா சரி. பகுதி எண் சமன் இல்லைன்னு சொல்லுவேன். பகுதி எண் சமன் இல்லைன்னு சொன்னா இந்த பகுதி எண்ணுக்கு ஓமாசின்னு சொல்லி ஒட்டிக்கு பொது மடங்குகள் சின்ன. சரி ரைட். ஓமாசின்னா என்ன? பொது மடங்குகள் ஓமாசி பொது மடங்குகள் சிறியது. அது படிக்கிறதுக்கு முதன்மை என்னன்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிஞ்சு. முதன்மை அது முதன்மை. முதன்மை எண்ணுக்கு 2 நிபந்தனை. அதுல முதலாவது நிபந்தனை இரு காரணிகளை கொண்டிருக்கும். இரு காரணிகளை மட்டும் கொண்டிருக்கும். இரு காரணிகள் மட்டும் கொண்டிருக்கும். அந்த 2 காரணிகளும் என்ன? ஒன்று அந்த நம்பர். உதாரணத்துக்கு 2 நம்பர் எடுத்துக்கொண்டா 2 அந்த நம்பரால மீதி இல்லாம பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? பிரிச்சா என்ன வரும்? 1. அப்ப அந்த அதே நம்பர் அந்த நம்பர் அதோடு 1 என்ற ஒரு நம்பர் அதால பிரிக்கொள்ள மீதி இல்லாம பிரிப்படத்துக்கு என்ன இருக்கும்? 2 எடுக்கும். 8 பிரிச்சா என்ன விட 1
ஒன்றாலையும் மீதி இல்லாமல் பிரிபடும். இப்ப நாங்க முதன்மை எண்ணென்ற ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம். முதன்மை எண்ணெய் வச்சு எப்படி போமாசி காண்ற பார்ப்போம். இப்ப 2க்கும் 3க்கும் போமாசி போமாசி காண்றது இப்படி தான் நான் போடுறோம். ரைட். இப்ப மிகச்சிறிய முதன்மை என்னண்டா 2 1 வராது. ஏன் 1 வராது? 1 வந்து அந்த நம்பரால பிரிப்படுது, 1ஆல பிரிப்படுது. ஆனா இந்த முதலாவது இதை நிபந்தனையை பூர்த்தி செய்யும். என்னது? 2 காரணிகளை மட்டும் கொண்டிருக்கல, அது ஒன்றென்ற ஒரு காரணி மட்டும்தான் கொண்டி. ஆகவே முதலாவது நிபந்தனை பூர்த்தி செய்யப்படுறதுனால 1 என்ற நம்பர் எடுக்கணும். ஓகே, நாங்கள் கோமாசி வரும். முதலாவது சிறிய இந்த முதன்மை என்னன்னா 2. முதன்மை என்னால தான் மட்டும்தான் பிரிக்க முடியும். 2ஆல பிரிச்சா இங்க 3 பிரிப்படுமா? பிரிப்படாது. 3 அப்படியே போடும். அடுத்து 2ஆல பிரிக்கணுமா? இது பிரிக்கும் 1 1 கடைசி 1 வர படி பிரிச்சு கொண்டே போகும். இப்போ எங்களை என்ன நீங்கிற 2ஆலையும் 3ஆல பிரிச்சு 2ஆலையும் 3ஆலையும் பிரிச்சா 6. அப்போ 2க்கும் 3க்கும் போமாசி என்ன? 6. 2க்கும் 3க்கும் போமாசி என்ன? 6. இந்த 2 6ஆவதுக்கு எதால பெருக்கிக்கலாம்? 3ஆல பெருக்கி. அப்ப அந்த 1ஐயும் 3ஆல பெருக்கணும். 1ஐயும் 3ஆல பெருக்கணும். பகுதி என்ன எதால பெருக்கணும்? அதே நம்பரால தொகுதி என்ன பெருக்கணும். அடுத்து 3 6ஆவது எத்தனால பெருக்கிக்கிற? 2ஆல. அப்போ 1ஐயும் 2ஆல பெருக்கணும். அப்ப 5க்கு 6. ஓகேயா? ரைட். பாப்போம் கலப்பு பின்னம் ஒன்று எப்படி தாகரன் செல் இந்த கூட்டன் செல் கலப்பு பின்னம் 1உடன் 2 3 1உடன் 3 5. ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி இது பெஸ்ட்டுக்கு முடியவே அப்படி நம்ம மாற்றோம். எப்படி 3 தர 1 சக 2 5. அதே மாதிரி I1 5 5 3 8. இது ரெண்டுக்கு போமாசி என்ன? 3 5 3 3 தர 5 15 15 போகும். 3 15ஆவது 5ஆல பெருக்கினேன். அதே மாதிரி 5ஐயும் 5ஆல பெருக்கும் 25. 5 15ஆவது 3ஆல பெருக்கிக்கு அதே மாதிரி அதே பெருக்கும் 8ஐ பெருக்கும் 29 40 15 3 45 பேலன்ஸ் 4. ரைட். கழித்தலும் இதே விஷயம் தான், சேம் விஷயம். இப்போ 4 கீழ் 2 இருந்து 4 கழிக்கும். கழிச்சா அப்படியே 4 போடையிலும் 2 நோட்டு போனால் 1. ரைட். கழிக்கும் 4 கீழ் 2 இருந்து 4 கீழ் 2 இருந்து 3 கீழ் கழிக்கும். ஓகே, கழிக்கும் 4 கீழ் 3 இருந்து 3 கீழ் 2 கழிக்கும். 2க்கு போமாசி என்ன? 4க்கும் 3க்கும் போமாசி. 2ஆல் பிரிக்கணும். 2ஆல் பிரிக்கணுமா? பிரிக்கணும். 3ஆல் பிரிக்கணும். பிரிக்கணும். 2 நாள் நான் 1 பண்ணேன். 12 தான் இதுக்கு போமாசி. ஓகே, 4 12ஆவது 3ஆல பெருக்கிக்கிறேன். அப்போ இது 3ஆல் பெருக்கும். 3 12ஆவது 4ஆல பெருக்கி. அப்போ 1 4ஆல பெருக்கும். 9 4 போனால் 5. சேம் விஷயம். கூட்டதுக்குள்ள அதே தேதி தான் கழித்தல். கலப்பு பின்னம் வந்தால் அதே விஷயம். இப்போ பெருக்கலை பார்ப்போம். பெருக்கல் அதே எப்படி இருக்கா? 1 கீழ் 2 3 கீழ் 2 எடுக்கணும். பகுதி என்ன?
தனியாக பெருக்கணும், தொகுதி என்ன தனியாக பெருக்கணும். இப்போ 3 7 4 அதே விஷயத்த கலப்பு முறைமை இல்லாத மாத்திர அது கூட பெருக்கணும். ரைட். அடுத்தது பிரித்தல் எப்படி என்ன? உதாரணத்துக்கு 1/2 1/3 பிரிக்கணும். இதுக்கு என்ன செய்யும்? இதை நாங்க பெருக்கலா மாத்தோம். ரைட்டா? பெருக்கலா மாத்தோம். இப்ப பெருக்கல்ல தலையில் தான் பிரித்தல். என்னது? பெருக்கல்ல தலையில் தான் பிரித்தல். பெருக்கும் அரவாசி பெருக்கலா மாத்தணும். பெருக்கல்ல தலையில் தான் பிரித்தல். அப்ப இதையும் தலைகீழா போடணும். போட்டு 4 3 3 A இவ்வளவுதான் இதுல தேர்வு. அடுத்தது நான் ஒரு கேள்வியை செஞ்சு பார்ப்போம். ஒரு வசன கேள்வி. இப்போ நாங்கள் செய்ய போகிற கேள்வி என்னென்னா 2019 ஓலோவல் பேப்பரில் பி பார்ட்டில் வந்து ஒரு கேள்வி. பொதுவாக பின்னங்கள் ஓலோவல் பேப்பர் பார்ட் 1 பி பார்ட்டில் தான் வரும். ரைட். என்ன கேள்வின்றா, ஒரு காணின் மொத்த நீளத்தில் 7/15 15/7 முதலாம் நாளில் வெட்டப்பட்ட அதே வேலை இந்தளவு பங்கு முதலாம் நாள் வெட்டப்படுது. ஓகே. இன்னங்கள் கேள்வி செய்யறது ஒரு லேஸ் மெத்தட், ஈஸியான மெத்தட் நான் சொல்லிடுறேன். இப்போ மொத்த பங்கு எவ்வளோ? 15 15. பேலன்ஸ் பங்கு மரவரைப்படை மெத்தட் சொல்லி பேலன்ஸ் எத்தனை எவ்வளோ இருக்கிற 8/15. அதே வேளை எஞ்சிய நீளத்தில் 1/4 2ஆம் நாளில் வெட்டப்பட்டது. எஞ்சிய நீளத்தில் 1/4 பங்கு 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 3/4. என்ன சொல்லிக்கிறா? முதலாம் நாளில் இறுதி காலின் மொத்த நீளத்தில் என்ன பின்னம் மேலும் வெட்டப்படுவதற்கு எஞ்சியிருக்கும்? முதலாம் நாளில் இறுதி, முதலாம் நாள் வெட்டி முடிஞ்சு எவ்வளோ பேலன்ஸ்? 8/15. என்ன டிரெக்டா போட்டா பின். ஓகே. மொத்த பங்கு 15/15. முதலாம் நாள் வெட்டப்பட்ட எத்தனை? 7/15. 15 7 போனா 8 15. சிம்பிள். 1ஆம் கேள்வி முடிச்சு. ரெண்டாவது என்ன கேட்கணும்? 2ஆம் நாளில் காணின் மொத்த நீளத்தில் என்ன பின்னம் வெட்டப்பட்டது? இப்ப முதலாம் நாள் வெட்டி எஞ்சினது இவர். அந்த பங்குல 1/4 பங்கு வெட்டிக்கிறாங்க. அது மொத்த நீளத்துக்கு எத்தனை? 8/15 1/4. 2 2/15 வெட்டிங்கன்னா 2ஆம் நாள். என்ன? 2ஆம் நாள் 2/15 பங்கு வெட்டிக்கணும். அடுத்த கேள்வி. காணின் மொத்த நீளத்தில் மேல் 600 மீட்டர் நீளம் முதல் 2 நாட்கள் இறுதியில் வெட்டுவதற்கு எஞ்சியிருந்தது. காணின் மொத்த நீளத்தில் மேலும் 600 மீட்டர் நீளம் முதல் 2 நாட்களில் இறுதியில் வெட்டுவதற்கு எஞ்சியிருந்தது. ரைட்டா? இப்ப 15/15 தான் மொத்தம். அதிலிருந்து முதலாம் நாள் எவ்வளவு வெட்டிக்கு? 7/15. 2ஆம் நாள் எவ்வளவு வெட்டிக்கிற? 2/15. இதுல பேலன்ஸ் எவ்வளவு?
7 2 போனால் கூட்டணும் 7 2 9 15 15ல் 9 போனால் 6 15 கீழே இது ஒரு மெத்தட் இது ஸ்கீமில் செஞ்சுக்கிற மெத்தட் இப்போ இது வெட்டி முடிச்சு இதுவும் வெட்டி முடிச்சு இது இன்னும் வெட்ட வேண்டியது டிரெக்டாகவே எங்களுக்கு இதை கண்டுட்டா வேலை முடியும் இப்படி ஒன்றும் செய்ய தெரியும் ரைட் அந்த மெத்தனை காட்டுது எவ்வளோ 8/15 3/4 8/15 3/4 4 2 7 3 6 6/15 ரைட் இந்த 6/15 தான் 600 மீட்டராம் இவங்க என்ன கேட்குறாங்க 15/15 எத்தனை தான் கேட்கு ரைட் பாருங்க இது நல்ல விளங்குங்க 6 6 15 15 டிரெக்டா போடுது இதை செய்க வழியில காட்டுறேன் எப்படி காட்டுறா 600 எத்தனை அதை 6 பிரிச்சா ஒரு பங்கு வரும் 600 15 6 தானே 6 பிரிச்சா ஒரு பங்கு வரும் அதை 15ஆல பெருக்கினா 15 பங்கு வரும் 15ஆல பெருக்கினா 15 பங்கு வரும் அது எத்தனை 1500 ரைட் நாலாவது கேள்வி தந்திக்கிறோம் இவ்வளோதான் அதில் முடிக்கிறேன் காணின் எஞ்சியுள்ள 600 மீட்டரை வெட்டுவதற்கு இந்த 600 மீட்டரை வெட்டுறதுக்கு ரைட்டா 4 மனிதர்கள் 4 மனிதர்களுக்கு 3 நாட்கள் அப்ப மொத்த வேலை 12 மனிதர் மொத்த வேலை 12 மனிதர் நாள் இப்ப என்ன கேள்வியா தேவையான மதிப்பிடப்பட்டுள்ளது அந்நீளத்தை 2 நாட்களில் வெட்டுவதற்கு மேலும் எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும் இந்த 2 நாள்ல வெட்டணும் என்ன கேட்டி மனிதர் இந்த 4 இல்லாமாக்கினா மனிதர் மட்டும் வரும் எத்தனை நாள்ல கேட்டீங்க 2 நாள் 12 2ஆல பிரிச்சா 4ஆல பிரிக்கிறோம் மனிதனால அப்ப எங்களுக்கு வாரது 6 மனிதர் எவ்வளவு தேவைப்படுற 6 மணி அதல்ல கேள்வி எங்கள்கிட்ட கேள்வி மேலும் எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும் பெஸ்ட்டுக்கு எத்தனை மனிதர் ஈடுபடுத்திக்கிறாங்க 4 மணி அதுக்கப்புறம் 6 மனிதர் தேவைப்பட்டீங்க அப்ப எக்ஸ்ட்ரா எத்தனை மனிதர் போட்டிக்கிறீங்க 2 மனிதர் மேலும் 2 மணி இவ்வளவு தான் விஷயம் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அவங்க ப்ரெஸ் பண்ணுங்க அதோட உங்களுக்கு இது மாதிரி வேறு என்ன கேள்வி வேறு ஏதாவது கேள்வி செய்ய தேவைன்னா கமெண்ட்டில் என்ன கேள்வி தேவைன்னு அதை போடுங்க என்ன சப்ஜெக்ட் என்ன யூனிட் தேவைன்னு அதை போடுங்க அதோட உங்களுக்கு இது மாதிரி இன்னும் வீடியோஸ் எதனாலும் பார்க்கணுமெண்டா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ